சீதாவுக்கு அருணை பத்தின எல்லா உண்மையும் முத்து வெட்ட வெளிச்சமா படம் போட்டு காமிச்ச மாதிரி அங்க போனை வச்சு அங்க எல்லாத்தையுமே கேட்க வச்சதுக்கு அப்புறமா கீழே இறங்கி வந்த சீதா அருண் கிட்ட கேக்குறாங்க, இதனால உங்களுக்கு என்னங்க லாபம்? ஏன் என்னையும் எங்க அக்கா மாமாவையும் பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க உடனே அருண், ச்சே இப்படி வசமா நம்ம மாட்டிட்டோமே, இந்த முத்துக்கும் கொஞ்சம் மூளை இருக்குதுங்கிறத நிரூபிச்சுட்டானே, இவன் முன்னாடி நம்ம அசிங்கப்பட்டு நிக்க வேண்டியதா போச்சே அப்படிங்கிற மாதிரி கோபத்துல பல்ல பெருகிட்டு அங்க சீதா கிட்ட போய் பேசுறாரு. சீதா, இல்ல சீதா அது அப்படின்னு சொல்லி அருண் சொல்ல உடனே சீதா சொல்றாங்க, தயவு செஞ்சு இனிமேல் நீங்க என் முகத்திலேயே முழிக்காதீங்க. எனக்கு எங்க அக்காவும் மாமாவும்னா எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? வார்த்தைக்கு ஒருக்கா நான் அவங்கள எவ்வளவு பெருமையா பேசுறேங்கிறது இப்ப புரிஞ்சிருப்பீங்களேன்னா நிறை குடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் எங்க மாமா முத்து எப்பவுமே அவரு உங்களை மாதிரி தான் தான் முன்னாடி நிக்கணும், தான் தான் எல்லாமே பண்ணணும், தான் தான் கௌரவத்தை காமிக்கணும்னு எல்லாம் எப்பவுமே நினைச்சது கிடையாது. ஆனா நீங்களா அப்படி நினைச்சிட்டீங்க. ஏன்னா எங்க வீட்டில் எங்க அம்மா சத்யான்னு எல்லாமே மாமா மாமான்னு அவங்க அவரையவே சொல்றாங்கங்கிறத இப்ப புரிஞ்சிருப்பீங்களே. ச்சே, நீங்களாம் என்னதான் இருந்தாலும் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கே தகுதி இல்லாத ஒரு நபர். இப்போ நான் வருத்தப்படுறேங்க, உங்களை லவ் பண்ணி ஏன் நான் கல்யாணம் பண்ணேன்னு அப்படின்னு சீதா சொல்லிட்டு அழறாங்க. உடனே அங்கே போய் கண்ணீரை தொடச்சி விடுறாங்க மீனா. சீதா அழாத சீதா அப்படின்னு உடனே முத்துவும் திரும்பி, சீதா நீ எதுக்கு சீதா அழுகிற? நீ அழுகிறதுக்காகவா நான் இப்போ இப்படியெல்லாம் பிளான் போட்டு இவனோட உண்மையான முகம் என்னங்கிறது உனக்கு காமிச்ச? அழுகிறதுக்கு வேண்டியெல்லாம் இல்லை சீதா, நீ எப்பவும் சந்தோஷமா அருண் கூட வாழணும். இதை பாருங்க அருண், நான் இப்போ எதுக்காக உங்களை மாட்டி விடணும்னு ஒன்றும் நான் வேணும்னு பண்ணலை. எதுக்காக நான் இப்படி பண்ணேன்னா, இனிமேலாவது நீங்கள் என்ன பழி வாங்கணும்னு தேவையில்லாமல் உங்கள் மனசில் வன்மத்தை வளர்த்துட்டு இருக்காதீங்கிறதுக்காகத்தான் நான் இப்போ கூட சீதாவுக்கு இதை புரிய வச்சேன். மற்றபடிக்கு உங்களையும் சீதாவையும் பிரிக்கணும்னெல்லாம் நான் நினைக்கல அருண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு முத்து. உடனே அருண் சொல்கிறாரு முறைச்சிட்டே, என்ன எப்படியோ நீ போட்டபடி என்னையும் சீதாவையும் பிரிக்கணும்னு தானே? ஏற்கனவே எனக்கு தெரியும் சீதா, தெரியும். நீயும் நானும் கல்யாணம் பண்ணதே இவனுக்கு பிடிக்கல. கல்யாணத்தை அன்னைக்கே இவன் எத்தனை ரவுசு பண்ணி என்னென்ன பண்ணுனா உனக்கு தெரியும் தானே? அதனால் எப்படியாவது கல்யாணம் ஆனதுக்கப்புறமாவது உன்னை பிரித்து உன்னோட பிறந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும்னு தான் இவனுக்கு இப்படியெல்லாம் ஒரு எண்ணம் இருந்தங்காட்டி தான் இந்த மாதிரி இப்போ என்னையே பேச வச்சு உங்ககிட்ட நல்லா வசமாக மாட்டி விட்டுட்டு இப்போ சந்தோஷத்தில் நின்றுட்டுருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முத்துவை பார்த்துட்டு முறைக்கிறாரு அருண். உடனே மீனா போய் அருணை திட்டுறாங்க, என்னங்க என்ன உங்களையெல்லாம் திருத்தவே முடியாதா? இப்போ கூட என் புருஷன் எதுக்காக நின்று பேசிகிட்டு இருக்கார் தெரியுமா? சீதாவுக்காக மட்டும்தான். இல்லைன்னா உங்களை மாதிரி ஆளுங்க கிட்டெல்லாம் அவர் பேச்சே வச்சுக்க மாட்டார் அப்படின்னு சொல்ல உடனே அங்கே அருண் சொல்கிறாரு, என்ன நீங்கள் என்ன உங்கள் புருஷனுக்கு ஆகுனா வக்காலத்து வாங்கிட்டு வந்துடுறீங்க? என்ன குடிகாரன் ரவுடி இவனுக்கே இந்த போடு போட்டு நீங்கள் பெரிய என்னமோ உத்தம புத்திரனை கல்யாணம் பண்ணியிருக்கிற மாதிரி விட்டு கொடுக்காம பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஆனால் சீதா உங்கள் அக்காவை பார்த்தாவது உனக்கு அறிவு வர வேண்டாம்? நீயே எப்பேற்பட்ட ஆளை கல்யாணம் பண்ணியிருக்க? கவர்மெண்ட் ஒரு நல்ல கை நிறைய சம்பாதிக்கிற ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற என்னை கல்யாணம் பண்ணியிருக்கிற, எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவன். அப்படி இருக்கும்போது நீ என்னை விட்டு கொடுக்காமல இவங்க முன்னாடி பேசியிருக்கணும். அப்படி இருக்கும்போது நீ வேவு பார்க்கறக்கு இவங்க கூடவே வந்தது தப்பு இல்லையா சீதா அப்படின்னு கேட்குறாரு அருண். உடனே சீதாவோ, அதான் தெரிஞ்சிடுச்சே, நான் இத்தனை நாளாக தப்பு தான் பண்ணிட்டு இருந்தேன். உங்கள் பேச்சை கேட்டு எங்கள் மாமாவை கண்டிப்பாக தப்பாக நினச்சது எவ்வளவு பெரிய தப்புங்கிறத இப்போ புரிஞ்சுட்டு அருண் அப்படின்னு தன்னோட கண்ணீரை தொடச்சிட்டு சொல்கிறாங்க. மாமா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? என்ன எங்கள் வீட்டில் கொண்டுட்டு போய் விட்டுட்டு போயிருங்க மாமா. இனிமேல் இவர் கூட நான் வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சீதா. உடனே அருணோ, என்ன சீதா என்ன நீயும் உன் அக்கா மாமா கூட சேர்ந்துட்டு இனிமேல் என்னை எதிரியாக தான் பார்க்க போகிற அப்படித்தானே அப்படின்னு கேட்குறாரு. உடனே சீதா சொல்கிறாங்க, ஆமாம் அப்படியே வச்சுக்கோங்க, இனிமேல் நான் உங்கள் வீட்டில் வாழ்கிறதாவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, என்ன சீதா என்ன நீ பாட்டுக்கு உங்கள் வீட்டில் போய் பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துகிட்டு போய் உட்காந்துட்டேன்னா அதுக்கப்புறம் அத்தை மனசு எவ்வளவு பாடுபடும் அதை பற்றி யோசிச்சியா? இல்லை உன் அக்கா நேற்று உன்னை 2 அடி அடிச்சிட்டதுக்கே 2 நேரமாக சாப்பிடாம தூங்காமல் அழுது அழுது உடம்பு சரியில்லாத நிலைமைக்கு தள்ளிட்டா அந்த மாதிரி அவளோட உடல்நிலை ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது நீ இப்படி உங்கள் வீட்டில் வாழா வெட்டியாக உட்காந்துட்டேன்னா உங்கள் சத்யா அம்மா அதுக்கப்புறம் அக்கான்னு இவங்க மனசு எத்தனை பாடுபடும். அதனால் நீ பேசாமல் இவர் கூடவே சந்தோஷமாக வாழு சீதா. அதுக்காகத்தான் நான் இத்தனை கஷ்டப்பட்டு எப்படியோ அவங்க அக்கா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே. அதையும் மீறி நீ திரும்ப இங்கெல்லாம் வர வேண்டாம் சீதா அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உடனே சீதா சொல்கிறாங்க, இல்லை மாமா இல்லை, ஏன்னா இப்படியெல்லாம் உங்களையே பழி வாங்கணும்னு நினச்சவர்
நாளைக்கு வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்காக என்ன பழி வாங்கணும்னு நினச்சி இப்படி எனக்கே ஏதாவது எதிராக பண்ணினாலும் பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒரு பழி வாங்குற புத்தியும் தான் தான் பெருசுங்கிற வரட்டு கௌரவமும் மண்டையும் பிடிச்ச இந்த ஆள் கூட நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நேராக கார்க்குள்ளே ஏறி உட்காந்துக்கிறாங்க சீதா. உடனே மீனாவோ சீதா இறங்கி வாடி அப்படின்னு சொல்ல உடனே அருணும் வந்துட்டு கார்கிட்ட நின்று சொல்கிறாரு, சீதா இப்போ ஏன் உங்கள் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் சண்டை பிடிச்சிட்டு இருக்க? இவங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நீ உங்கள் வீட்டில் போய் உட்காந்துக்க போறியா? அப்போ என்னோட மனசை நீ புரிஞ்சுக்கவே மாட்டே அப்படி தானே சீதா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அங்கே பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ரோடு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, என்ன அருண் சார் வீட்டில் பெரிய பிரச்சனையாக இருக்கும் போல் அவங்க ஒய்ஃபு கோச்சிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பரப்புறாங்க ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தர். உடனே அருண் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு டென்ஷனில் சொல்கிறாரு, சீதா சரி இனிமேல் நீ என் வீட்டுக்கு வரவே வேண்டாம். உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா வீட்லையே உங்கள் அக்கா மாமா உன் தம்பி சத்யா உங்கள் அம்மா பெருசுன்னு போய் இருந்துக்க போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே அங்கே முத்து அங்கே மீனா கிட்ட சொல்கிறாரு, மீனா என்ன மீனா நாம ஒன்று நினச்சிட்டு வந்தா இங்கே வேற மாதிரி நடந்துருச்சு. சீதாவோட பிடிவாதத்தை கொஞ்சம் மாற்று மீனா அப்படின்னு சொல்ல உடனே மீனாவோ ஐயோ என்னங்க பண்ணுறது சீதா நான் உங்களை உங்கள் வீட்லேயே கொண்டுட்டு போய் விடுறேன்டி இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அருணும் அதான் நீங்கள் நினச்ச காரியம் நடந்துருச்சுல்ல, எப்படியோ என்னையும் சீதாவையும் பிரிச்சாச்சு. பத்தாததுக்கு என் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற என்னோட கொலீக்ஸ் கிட்ட எல்லாம் எனக்கு எப்படியோ கெட்ட பேர் வாங்கி என் குடும்பத்தையே இப்படி அவமானப்படுத்தியாச்சு. வேற என்ன 2 பேரும் இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பைக்கில் தான் எழுதுகிற வேலையை கவனிக்கிறாரு அருண். உடனே அங்கே முத்து போய் சொல்கிறாரு, அருண் ப்ளீஸ் இப்போவும் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க நான் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க உடனே திருமணம் அருண் நீ வாயை மூடிக்கிட்டு போறியா? இப்போ என்ன இப்படியெல்லாம் பேசின மாத்திரம் நான் என்ன உன்னை நல்லவன்னு நினச்சி இனிமேல் அப்படியே உன் கூட சேர்ந்து என்னோட சகலன்னு உன்னை பற்றி பெருமையாக ஊர் முழுக்க பேசுவேன்னு நினச்சியா? நிச்சயமாக கிடையவே கிடையாது. சீதாவை எப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியும். வேணும்னா அத்தை வீட்டில் போய் 2 நாள் இருக்க போகிறா, அதுக்கப்புறம் நான் அவளை கூட்டிகிட்டு வரத்தான் போகிறேன். ஆனால் உன்னை பற்றி கண்டிப்பாக நான் நல்லதாக சீதா கிட்ட எப்போவுமே சொல்ல மாட்டேன். இதை விட அடுத்தடுத்த பிளான் போட்டு உன்னையும் சீதாவோட வீட்டில் இருக்கிற மற்ற ஆளுங்களையும் உனக்கு மரியாதை கிடைக்காத மாதிரி பிரித்து வைக்கத்தாண்டா போகிறேன். முதல்ல கிளம்புடா இந்த இடத்த விட்டு. அதுதான் சீதாவும் உன் கூட வரேன்னு சொன்னால கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கண்டுக்காம இருக்காரு அருண். உடனே முத்து சொல்கிறாரு, அருண் நீங்கள் என்னை எப்படி வேணாலும் தப்பாக நினச்சிக்கோங்க, ஆனால் சீதா இனிமேல் கண்டிப்பாக நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டா. எனக்கு அதுவே போதும். இப்போ சீதாவை நீங்கள் நினைக்கிற மாதிரி பிரித்து அவங்க வீட்டில் கொண்டுட்டு போய் விட மாட்டோம். கண்டிப்பாக மீனா அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டா. இப்போ உங்கள் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறோம். போய் நீங்கள் பண்ணின தப்பு எல்லாத்தையுமே உங்கள் அம்மா கிட்டையும் சொல்லி நியாயம் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முத்து போகிறாரு. உடனே அங்கே தலையை அப்படியே மரத்தில் அடிச்சுட்டு சொல்கிறாரு அருண், இப்போ அம்மா கிட்டையும் போய் வத்தி வைக்க போகிறான். நம்ம மான மரியாதை குடும்பத்தில் வேலை செய்கிற பக்கம்னு யாருமே இனி நம்மளை மதிக்க மாட்டாங்களே அப்படின்னு கடுப்பில் நிற்கிறாரு அங்கே டிராஃபிக் போலீஸ் அருண்குமார். அதே சமயம் மாமா நீங்கள் நம்ம வீட்டுக்கே வண்டியை விடுங்க அப்படின்னு சொல்ல உடனே முத்து சொல்கிறாரு, சீதா நான் சொல்கிறத கேட்பியா கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்க உடனே சீதா சொல்கிறாங்க, சொல்லுங்க மாமா அப்படின்னு. நீ வாழ வேண்டிய வீடு அங்கே அருண்குமார் கூட தான், அருண்குமார் வீட்டில் தான். இப்போ உன்னை அங்கே தான் நாங்கள் ட்ராப் பண்ண போகிறோம். நான் உங்கள் வீட்டுக்கு போக வேண்டான்னு சொல்லலை, போய் அத்தை கிட்ட சொல்லிட்டு நீ பேக் எல்லாம் எடுத்துகிட்டு 2 நாள் இருந்துட்டு திரும்பவும் நீ அருண் வீட்டுக்கு போயிரு சீதா அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உடனே மீனாவோ ஆமாண்டி ஆமாம், நீ இப்படி அருண் கூட சண்டை பிடிச்சிட்டு வந்தது அம்மாவுக்கு தெரிஞ்சால் எவ்வளவு மனசு வருத்தப்படுவாங்க. அதனால் அம்மா கிட்ட இதெல்லாம் நீ சொல்ல வேண்டாம், நார்மலாக போய் இருக்கிற மாதிரி 2 நாள் இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சீதாவும் முடியாதுக்கா முடியாது, இப்படி ஒரு வன்மத்தையே மனசில் வச்சுட்டு இருக்கிற அந்தாள் கூட எப்படிக்கா வாழ சொல்கிற? நாளைக்கு அந்தாள் ஒரு சுயநலத்துக்காக என்ன கூட இப்படி தானே மாமாவை பழிவாங்க நினச்ச மாதிரி நினைப்பான். கண்டிப்பாக அவனோட கேரக்டர் எனக்கு இப்போ வர வர நல்லாவே புரிய ஆரம்பிச்சிருச்சுக்கா அப்படின்னு சொல்ல அங்கே வீடும் வந்துடுது. உடனே அங்கே அருணோட அம்மா, என்னம்மா சீதா ஏன் உடம்பு சரியில்லையா, ஏன் ஹாஸ்பிட்டலில் இருந்து சீக்கிரமாகவே வந்துட்ட அப்படின்னு கேட்க உடனே முத்துவும் மீனாவும் உள்ளே போகிறாங்க.